வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2026 மே 4ஆம் தேதி வெளியிட பரிந்துரை, மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பு தீவிரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி பேப்பர் வலிஷன் கேம்ப் பார்த்திங்கன்னா நாளை பார்த்தீங்கன்னா முடியோட இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் சனிக்கிழமையே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவு பெற்றது. இருந்தாலும் ஏப்ரல் 20ஆம் தேதி தான் கடைசியாக இந்த பேப்பர் வலிஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. அதுலேயுமே லாங்குவேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகல, 12th தமிழ் இங்கிலீஷு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வரைக்கும் திருத்தப்பட்ட அந்த பாடங்களுக்கான மதிப்பெண் பட்டியல் தயார் நிலையில் உள்ளது. 20ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ்க்கான பேப்பர் வலிஷன் கேம்பும் முடிஞ்சிடும். அப்போயே பார்த்திங்கன்னா அந்த தமிழ் இங்கிலீஷ்க்கான மதிப்பெண் பட்டியல் பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதன் அடிப்படையில் +2க்கான பொதுத் தேர்வு முடிவுகள் தேதி மாற்றுவது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும். இது தொடர்பாக ஊடகத்தலங்களில் வெளியான தகவல். மாணவர்களுடைய நலன் கருதி +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது தொடர்பாக விரைவில் ஆலோசனை கூட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆலோசனை கூட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடத்தப்படாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுவாங்க. இதை நமக்கு பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க ரிசல்ட் ரிலேட்டடாக டேட்டு. ஏன்னா இப்போ எல்லாமே பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாம் அதில் பிஸியாக இருப்பாங்க, ஆஃபீஸ் யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை தரப்புலேருந்து என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா, மாணவரோட நலன் கருதி +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றப்படும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு அந்த மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்குள்ளேயே வெளியிடுறதுக்கான முயற்சி பார்த்தீங்கன்னா செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை தேர்வுகள் துறை தரப்புலேருந்து ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஒரு சில ஊடக தளங்களில் நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயுமே இந்த மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 10ஆம் வகுப்பு +2 தேர்வு முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகிறது, கல்வித்துறை தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடிக்ஷன் தான். இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஊடகத்தலங்களில் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக கிடச்சிருக்கு. ஏன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலையில் பொதுத் தேர்வு முடிவுகளையும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதியம் பொதுத் தேர்வு முடிவுகளையும் மே 4ஆம் தேதி வெளியாகிறது கல்வித்துறை தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறியோடு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் கல்வித்துறை கண்டிப்பாக ஆலோசனை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு செய்தி குறிப்பும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு மெயினாக கிடச்சிருக்கு. மாணவர்களோட நலன் கருதி +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளையோட பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது ஏப்ரல் 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. 20ஆம் தேதிக்கு அப்புறம் 21, 22 எலெக்ஷனுக்கான ஒர்க்கை பார்க்க போயிடுவாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே. அப்போ வேல்யூஷன் நாளையோடு முடியுது. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மேபி 4ஆம் தேதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெளியாகலாம். ஏன்னா நம்ம எதையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. போன வருஷமே அப்படி தான். ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அறிவித்த ஒரு டேட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவது குறித்து ஒரு முக்கியமான வெளியான செய்தி. ஸோ அந்த அப்டேட் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டோட அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்க்கலாம். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மே 4ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். ஸோ தொடர்ந்து எனக்கு கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாளை தினம் திங்கட்கிழமை ஏப்ரல் 20ஆம் தேதி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் இருக்குது. சரிங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ நாளைய தினமும் வேல்யூஷன் இருக்குது. நாளைய இதோட வேல்யூஷன் முடியுது. இந்த நாளைய தினம் ஏப்ரல் 20ஆம் தேதி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ரிசல்ட் ரிலேட்டடாக நமக்கு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா தெளிவாக கிடைக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் கம்ப்ளீட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருக்குது. இன்கேஸ் எல்லா பேப்பர் வேல்யூஷன் கேம்பும் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ அப்போ நமக்கு ஏதாவது தகவல் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.